வெல்கம் டு பவிஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, நான் ரொம்ப நாளாக சென்னை போகும்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்டே மெரினா பீச் போகணும்னு கேட்டுட்டு இருப்பேங்க. அது இப்போ தான் நடக்குது. இந்த குட்டி பொண்ணுங்க 2 பேரையும் ஒரு வழியாக ரெடி பண்ணி காரில் தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. என்ட்ரன்ஸில் ஐ லவ் மெரினான்னு போர்டு இருந்தது. உள்ளே போனேன். கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸே இல்லைங்க. அப்புறம் எப்படியோ ஸ்பேஸை செட் பண்ணி பார்க் பண்ணி நம்ம தமிழ்நாட்டோட தலைவர்கள் மெமோரியலை பார்க்க கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரட்சி தலைவர், அப்புறம் நம்ம அயன் லேடி அம்மாவோட மெமோரியல் தாங்க உள்ளே கிளம்பிட்டோங்க. என் 2 குட்டீஸும் உள்ளே போகும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் போனாங்க. பாருங்கள், நடக்கிற ஸ்பீட்லேயே தெரியும். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. நாங்கள் வீக் டேஸில் தான் போனோம். ஆனாலுமே க்ரௌடு ஃபுல்லாக இருந்ததுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் வீக்கெண்ட்லலாம் போனால் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி திருவிழாவில் மாட்டினோம். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் நம்ம அயன் லேடி அவங்களோட சிலை இருந்தது. அது முன்னாடி நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட சிலையை காமிச்சிட்டு இவங்க 2 பேர் தான் உள்ளே படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குட்டீஸ்க்கு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். என் பெரிய பொண்ணு சமாதினா என்னன்னு அவங்க டேடி கிட்ட. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அவங்க நம்ம நாட்டோட தலைவர்கள். ஸோ அவங்களோட நினைவாக அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு குட்டி கோவில் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்டு போகிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இறந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டு சாமி கும்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிங்க. பாரத ரத்னா எம்ஜிஆர் இவரை தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா என் அப்பா எம்ஜிஆரோட பெரிய ரசிகருங்க. ஆல்சோ என் மாமியாருமே. இவங்க 2 பேரும் எம்ஜிஆரை பற்றி பேசி என் பசங்களுக்கும் எம்ஜிஆர்னால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எம்ஜிஆர் தாத்தா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே உள்ளே போனாங்க. இவங்க தான் புரட்சி தலைவி அயன் லேடி. எப்படின்னா தைரியம், இவங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அதுக்காகவே என்ட்ரன்ஸில் 2 லைனை வச்சுருக்காங்க போல். இந்த வாசகத்தை சொல்லும்போது அந்த குரல் தானாக கேட்கும். மக்களால் நான், மக்களுக்காக நான். நல்லா இருக்குல்ல? அவங்களையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு மெமோரியல் பார்க்கும்போது என் பசங்களுக்கு சொல்லுங்க, எம்ஜிஆர் தாத்தாவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், ரொம்ப சாஃப்ட் கார்னர் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இவங்கள பார்க்கும்போது இந்த பாட்டி மாதிரி நல்ல தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா இவங்களோட மெமோரியல் கிட்ட வந்துட்டோங்க. என்ட்ரன்ஸ்லேயே கம்பர், இளங்கோவடிகள், அப்புறம் இந்த தந்தம், பெரிய தந்தம் வச்சு தூண், அதையோட நடுவில் அழகாக உட்காந்துட்டு இருந்தார் நம்ம பேரறிஞர் அண்ணா. அவரை பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் பேரறிஞர் அண்ணாவோட பேரில் மியூசியம் இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு நல்லா இருக்குல்ல, எதையும் தாங்கும் இதயம் இங்கு தூங்குகிறது. அவரோட மெமோரியலை பார்த்துட்டு திரும்ப உள்ளே போனாங்க. தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவரோட மெமோரியலை பார்த்தோங்க. அவரை பார்த்துட்டு என் பசங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, நிறைய உனக்கு தமிழ் நல்லா வரணும் அப்படின்னா இந்த தாத்தாவை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரோட மெமோரியலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. அன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் ஓகே, வெயிலும் இல்லாமல் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. அதனால் குட்டீஸை வச்சு சமாளிச்சிட்டோங்க. என் பொண்ணு அப்பாட முடிஞ்சது, அடுத்து பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியில் குடுன்னு ஓடி போய் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.